அன்பான நேயர்களே, நாம் இப்பொழுது கேரளாவிலே சேரமான் பெருமாள் ஜாமியா மஸ்ஜித்திலே நாம் இங்கு இருக்கின்றோம். முதல் முறையாக இங்கே வருகை தந்து இவையெல்லாம் பார்த்ததில் பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. மட்டுமல்ல, இஸ்லாம் தோன்றிய வெறும் 17 வருடத்திலேயே இந்தியாவிற்கு இஸ்லாம் வணிகர்கள் மூலமாக வந்திருக்கிறது என்பதை நாம் வரலாறுகளில் படித்த விஷயங்களை இங்கே வந்து நாம் உண்மைப்படுத்தும் விதமாக எங்களுடைய வரலாற்று துன்பங்களும் ஆய்வுகளுமாக இருக்கிறது. அந்த பழைய பாரம்பரிய கேரள கட்டடக்கலை கொண்ட பள்ளிவாசலுடைய இந்த முகப்பு, உள்ளே செய்திருக்கக்கூடிய வேலைப்பாடுகள், இவை எல்லாமே இந்தியாவும் இஸ்லாமும் மிக நெருங்கிய ஒருங்கிணைந்த பந்தத்தோடு இருக்கக்கூடிய வரலாற்று நீட்சி நமக்கு நன்றாக தெரிகிறது. பாருங்கள், வெறும் மக்காவிலே அன்று இஸ்லாம் தோன்றி 17 வருடத்திற்குள் இங்கே இஸ்லாம் வந்திருக்கிறது என்று சொன்னால், இந்தியாவுக்கும் இஸ்லாத்திற்குமான மிக பழைய தொடர்பு இருக்கிறது என்பது இந்த பள்ளிவாசல்கள், இந்த ஆதாரத்தின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. இந்த பள்ளிவாசல்களிலே பல்வேறு வகையான பழைய கட்டிட கலைகளை கொண்ட மரத்தாலான மிம்பர் படிகள், அதனுடைய படிக்கட்டுகள் என்று பல்வேறு விஷயங்கள் இங்கே இருக்கிறது. இது ஒரு மிக முக்கியமான வரலாற்று தடயம் இது. ஆகவே அன்பான சகோதரர்கள், யாரேனும் நீங்கள் கேரளாவுக்கு சுற்றுலாவுக்கு வருவீர்களேயானால், அதிலும் குறிப்பாக நீங்கள் திருச்சூரிலிருந்து கொச்சின் செல்லக்கூடிய பாதையில் பயணிப்பீர்களேயானால், இடையிலேயே இருக்கக்கூடிய இந்த கொடுங்கநல்லூருக்கு நீங்கள் விஜயம் செய்யுங்கள். இங்கு எல்லா சமய சகோதரர்களும் வருகிறார்கள், பார்க்கிறார்கள், இதன் வரலாற்றை தெரிந்து கொள்கிறார்கள். இந்த நிகழ்வை நீங்களும் பாருங்கள், மகிழுங்கள். இதனுடைய வரலாற்று தொன்மத்தை ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் நீங்கள் காணொலி மூலமாக காட்டுங்கள். இந்தியா இஸ்லாமிய வரலாற்றை தெரிந்து கொள்ளட்டும், அதன் தொன்மைகளையும் தெரிந்து கொள்ளட்டும். இஸ்லாத்திற்கும் இந்தியாவுக்குமான தொடர்பு என்பது ஏதோ சில 100 வருடம் அல்ல, அது கிட்டத்தட்ட 1400 வருடங்களை கடந்தே இருக்கிறது என்கின்ற வரலாற்றை இந்தியா முழுமையாக உணர்ந்து கொள்வதற்கு எங்களுடைய இந்த பயணமும், அடுத்து வரக்கூடிய உங்களுடைய பயணமும் ஒரு வாய்ப்பாக அமையட்டும். அல்லாஹ் அதற்கு அருள்